होगा दूर अंधेरा।
सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. பாபா சொல்றாரு, பக்தி என்றாலே யாசிப்பவர்கள்னு சொல்றார். பக்தர்கள் ஏதாவது தேவி தேவதைகள்கிட்ட மூர்த்திகள் முன்னாடி போய் யாசிப்பாங்க. ஆரோக்கியம் கொடு, செல்வம் கொடு, சந்தோஷத்தை கொடு, சக்தி கொடுன்னு யாசிப்பவர்கள் தான் பக்தர்கள்னு சொல்றார். ஸோ ஞானி நம்ம எதையுமே பாபா கிட்ட கூட யாசிக்கக்கூடாது. பாபா கொடுக்கக்கூடியவர், யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணுமோ தெரியும், அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஆக நாம் ஞானி ஆத்மா என்றாலே நான் கொடுக்கக்கூடிய ஆத்மா, நான் யாசிக்கக்கூடிய ஆத்மா அல்ல. மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்றார், எல்லாரும் கல்லு புத்தி ஆயிட்டாங்கன்னு சொல்றார். ஏன்னா படைப்பவர் யார், அவருடைய படைப்பின் ரகசியங்கள் என்ன, இது எல்லாமே மறந்துட்டாங்க. அதனால புத்தி கல்லாயிடுச்சுங்கிறார். பாபா ஞான ரத்தனங்களால் குழந்தைகளை நல்ல விதமாக அலங்கரிக்கிறாரு. அலங்கரித்து தேவதையாக ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் குழந்தைகள் மாயை என்ற மண்ணில் விழுந்து திரும்பி தன்னை அழுக்காக ஆக்கிக்கிறாங்க. அலங்காரத்தை அலங்கோலமாக ஆக்கிறாங்க. ஸோ மாயினுடைய மண்ணில் விழுந்து நம்மை அழுக்காக ஆக்கக்கூடாது. பவுல நம்மகிட்ட யோக சக்தி இருக்கணும். பாபாவுடைய அலங்காரத்தை நம்ம சதா முழு நாளும் அது அலங்கரித்த ஆத்மாவாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பாபா தினம் தினம் குழந்தைகள்கிட்ட அன்பாக அலங்காரம் செய்கிறார். எந்த விதமான சூழ்நிலைகள்லையும் நம்மை ஆத்மா என்ற உணர்வு மறக்கக்கூடாது. தேக அபிமானத்தில் வரும்போது தான் மாயங்கிற மண்ணில் விழுந்துடும். ஆத்மா அபிமானியாகவே நம்ம இருந்தோன்னா நம்ம மாயை நம்மக்கிட்ட வர முடியாது. மாயை நம்முடைய கண்ணில் தூசி போடாது. தூசி கண்ணில் பட்டால் உடனே கண்ணு மூடிடும், கண்ணு கசக்கும். அந்த மாதிரி புத்தி என்ற கண் மூடக்கூடாது. யோகத்தில் அமரும்போது கூட
மனக்கண், புத்திக்கண், ஞானக்கண் திறந்திருக்கணும். ஆனால் நம்ம ஸ்தூல கண்ணை மூடும்போது அந்த ஞானக்கண்ணும் மூடப்பட்டு விடும். ஸ்தூல கண் மூடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரெயினுக்கு என்ன கட்டளை கிடைக்கிது? தூங்கணும். நிறைய பேர் யோகத்தில் ஏன் தூக்கம் வருதுங்கிறாங்க? ஸ்தூல கண்ணை மூடுறதுனால தான். அதனால தான் பாபா எப்போவுமே கண்ணு திறந்து யோகா பண்ணுங்க. திருஷ்டிக்கு மகத்துவம் இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் உடைய அதிர்வலைகள் கண்கள் மூலமாக தான் வெளிப்படும். ஸோ உலகத்துக்கே நம்ம சாந்தி கொடுக்கணும், சக்தி கொடுக்கணும், தூய்மையினுடைய கதிர்களை பரப்பணும்னா கண்ணை திறந்து தான் யோகா பண்ணும். கடையில் உட்காந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன்னா என்ன ஆகிடும்? கடையில் இருக்கக்கூடிய பொருளை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம கவனமாக விழிப்புணர்ச்சியாக கண்ணை திறந்து தான் வியாபாரம் பண்ணும். அந்த மாதிரி நாம ஸ்தூல கண்ணாகட்டும் ஞான கண்ணாகட்டும் மூடுனா மாயை என்று திருடன் வந்துடுவான். ஆகவே குழந்தைகளே, நல்லா கண்ணை திறந்து யோகா பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நாம் திருஷ்டி கொடுக்கணும், மற்றவங்கிட்டிருந்து நம்ம திருஷ்டி வாங்கணும். சக்திகளுடைய பரிமாற்றத்தை செய்யணும். நல்ல எண்ணங்களுடைய பரிமாற்றத்தை நாம் நமக்குள்ள செய்யணும். அந்த உயர்ந்த அதிர்வலைகளை உலகம் முழுவதும் நம்ம பரப்ப வேண்டும். அப்படி நம்ம யோகால பாபாட்ட எல்லாமே அடையும் பொழுது நாம் பக்தர்கள் போல வேறு எதையுமே யார்கிட்டையுமே யாசிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன், 29/8/2024। मीठे बच्चे, तुम यहाँ पढ़ाई पढ़ने के लिए आए हो, तुम्हें आंख बंद करने की दरकार नहीं। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு கல்வி கற்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் உட்காந்துருக்கும்போது கண்ணை மூடிட்டு இருந்தா டீச்சர் அடிப்பார். ஏன்னா தூக்கம் மட்டும் இல்லை, கண்ணை மூடும்போது மனம் புத்தி ரொம்ப அலைப்பாய். அதனால் கவனமாக கேட்கணும், கவனமாக படிக்கணும்னு சொல்லுவாங்க. கவனம்னா என்ன? கண்களை திறந்திருத்தல். மனம் புத்தி வெளியில் எங்கேயும் அலைப்பாயாமல் நம்ம படிக்கணும்னா கண்ணை திறந்திருக்கணும். படாய் ஆங்கு கோல்கர் படி ஜாத்திகே. படிப்பு என்று சொல்லும்போது கண்ணை மூடிட்டு யாருமே படிக்க மாட்டாங்க. கண்ணு மூடினா டீச்சரை நம்ம இன்சல்ட் பண்ணுற மாதிரி. கண்ணு மூடும்போது நமக்குள்ள ஒரு அலட்சியம், கேர்லெஸ்னஸ் வந்துடும். இவங்க என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும். யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க, நல்லது சொல்கிறாங்கன்னா பிடிக்கலன்னா உடனே கண்ணை மூடிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அவங்களை இன்சல்ட் பண்ணுறோம். அதனால் பாபா டீச்சர், பாபா படிப்பு சொல்லி தர்றாரு அப்படின்னு யோகா பண்ணும்போதும் ஞானம் கேட்கும்போதும் ஸ்தூல கண்களும் திறந்து தான் அமர வேண்டும். ஒரு சிலர் கண்ணை மூடுவாங்க, ஒரு சிலர் வேற எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் மேலே கூரையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன? யார் நமக்கு மகா வாக்கியம் சொல்லி தர்றாங்கங்கிற ரெஸ்பெக்ட் இல்லை. யாரோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸ்வயம் பகவான், ஞானக்கடல், பரம்பொருள், சுப்ரீம் டீச்சர், பரந்தாம் நிவாசி எனக்காக வந்து முரளி சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தால் நாம் கண்களை திறந்து தான் வாணி கேட்போம். கேள்வி: भक्ति मार्ग में कौन सी आदत भक्तों में होती है, अब तुम बच्चों में नहीं होनी चाहिए? பக்தி மார்க்கத்தில் என்ன ஒரு பழக்கம் பக்தர்களுக்கு இருக்கின்றது, அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது? பதில்: भक्ति में किसी भी देवता की मूर्ति में आगे जाकर कुछ न कुछ मांगते रहे। பக்தியில் தேவதைகளுடைய சிலைகளுக்கு முன்னால் சென்று ஏதாவது யாசித்து கொண்டே இருப்பார்கள். உன்மே மாங்னேக்கு ஆதத் படு ஜாத்தி ஹை. அவர்களிடம் யாசிக்கும் பழக்கம் என்பது ஏற்பட்டு விடுகின்றது. லக்ஷ்மிக்கு ஆகே ஜாயங்கே தோ தன் மாங்கேங்கே. லக்ஷ்மி தேவியினுடைய சிலைக்கு முன்னாடி போய் செல்வம் கொடுன்னு கேட்பாங்க.
லேக்கின் மில்தா குச் நஹி, கேட்பதனால ஒன்றும் நம்ம பெற முடியாது. அப் தும் பச்சோமே ஆதத் நஹி, இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது, எதையும் யாசிப்பது. தும் பாப்சே வர்சைக்கு அதிகாரி, நீங்க பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி. ஒரு நாட்டுக்கே ராஜாவுடைய குழந்தை அந்த ராஜா கிட்ட போய் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாசிக்குமா, இல்லை உரிமையோடு எடுத்துக்குமா? நான் ராஜாவுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த உரிமை இருக்கும், அதிகாரம் இருக்கும். அதுபோல் நான் பாபா குழந்தை, பாபா சர்வ சக்திவான், பாபா வள்ளல், பாபா அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர். அப்போ எனக்கு மட்டும் பாபா கொடுக்காம இருப்பாரா? இப்போ எதை பெற வேண்டுமோ நீங்கள் அது முழு அதிகாரத்தோட உரிமையோடு பெற வேண்டுமே தவிர பாபா முன்னாடி போய் பாபா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாபா, எனக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணணும் பாபா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? கெஞ்சக்கூடாது, யாசிக்கக்கூடாது. என் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க பாபா, எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுங்க பாபா, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் பாபா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள், லௌகீக விஷயங்களை போய் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? பெக் பண்ணுறோம். तुम सच्चे विचित्र बाप को देखते रहो, इसमें ही तुम्हारा सच्ची कमाई है. சத்தியமான விசித்திரமான பாபாவை பார்த்து கொண்டே இருங்கள். அவரை பார்ப்பதெல்லாம் நமக்கு உண்மையான வருமானம். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाता है एक पाठशाला. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், இது ஒரு பாடசாலை. परंतु यहाँ कोई चित्र आदि देहदारी को नहीं देखना. இங்கு நாம் எந்த ஒரு சித்திரம், அதாவது உடலை நாம் பார்க்கக்கூடாது, எந்த தேகதாரி மனிதர்களை நாம் பார்க்கக்கூடாது. यहाँ देखते भी बुद्धि उस तरफ जानी चाहिए जिसको कोई चित्र नहीं. தேகத்தை நாம் பார்த்தாலும் நாம எதன் மீது புத்தி போகணும்? தேகமற்ற ஒரு நிராகாரமானவர்களுடைய பக்கம்தான் புத்தி போகணும். स्कूल में बच्चों को अटेंशन हमारा टीचर में ही रखता है, क्योंकि वक्त पढ़ाता है तो ज़रूर उनकी सुनना है, फिर रेस्पॉन्ड करना है. மாணவன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் மேலே மாணவனுக்கு கவனம் இருக்கும். ஏன்னா ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறாரு, நம்ம கவனமாக கேட்கணும். ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு மாணவன் கவனமாக படிப்பான். टीचर प्रश्न पूछेंगे तो इशारा करेंगे ना, मैं बताता हूँ. பல மாணவர்கள் படிப்பாங்க, ஆனால் ஆசிரியர் கேள்வி கேட்ட உடனே யார் நல்ல புத்திசாலி குழந்தைகளை உடனே பதில் சொல்கிறதுக்கு கையை உயர்த்துவாங்க, நான் சொல்கிறேன். यहाँ एक विचित्र स्कूल क्योंकि विचित्र पढ़ाई है जिसको कोई चित्र नहीं. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் விசித்திரமான பள்ளிக்கூடம். ஏனென்றால் நம்முடைய படிப்போ விசித்திரமான படிப்பு. நமக்கு யார் படிப்பு சொல்லி தராரோ அவருக்கு சித்திரம், அவருக்கு சரீரம் என்பதே கிடையாது. तो पढ़ाई में आंख खोलकर बैठना चाहिए. படிப்பு படிக்கும்போது கண்களை திறந்து கொண்டுதான் படிக்க வேண்டும். स्कूल में टीचर के सामने कभी आंख बंद कर बैठते ही क्या? பள்ளியில் டீச்சருக்கு முன்னாடி யாராவது கண்களை மூடிட்டு அமர்ந்திருப்பார்களா என்ன? பக்தி மார்க் மே हिरे हुए है आंख बंद कर माला जपना आदि साधु लोग भी आंख बंद कर बैठते. பக்தி மார்க்கத்தில் நாமையே கீழே விழுந்துட்டோம், தாழ்ந்த நிலை அடைஞ்சிட்டோன்னா மாலைகள் உருட்டும் போது கண்களை மூடிட்டு தான் உருட்டுறோம். சாது சந்நியாசிகள் கூட பார்த்தீங்கன்னா மாலையை ஜபிக்கும்போது கண்ணை மூடிட்டே ஜபிப்பாங்க. वक्तो श्री को देखते भी नहीं कहा मन चलायमान ना हो जाए. கண்களை மூடிக்கிறாங்க, எந்த ஒரு பெண்களையும் நாம் பார்க்கக்கூடாது. பெண்களை பார்த்தானா மனம் சலனமடையும். परंतु आजकल जमाना तमो प्रधान ही. நிகழ்காலத்தில் உலகம் तमो प्रधानமாக இருக்கும். बाप तुम बच्चों को समझाते, यहाँ तुम बल देखते हो शरीर को, परंतु बुद्धि उस विचित्र को याद करने में रखते हैं.
ஆனால் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே நீங்கள் இங்கே கண்ணை திறந்து தான் இருக்கணும். சரீரம்தான் நமக்கு தென்படும், ஆனால் சரீரம் தென்பட்டாலும் நாம் ஜோதி பிந்துவாக இருக்கக்கூடிய புருவ நெற்றியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்க வேண்டும், விசித்திரத்தை பார்க்க வேண்டும். ऐसे कोई साधु संत नहीं होगा जो शरीर को देखते याद उस विचित्र को करे. அந்த மாதிரி சாது சந்நியாசிகள் யாரும் கிடையாது. சரீரத்தை பார்த்தாலும் சரீரம் இல்லாத அந்த விசித்திரமானவரை நினைவு செய்பவர்கள் யாருமே இல்லை. தும் ஜான்தே உஸ் ரத்மே வக் பாபா அம்கோ படாத்தா ஹே. ஆனால் நமக்கு தெரியும் இந்த ரதத்தில் பாபா இப்போ பாடம் சொல்லி தராரு. வக் போல்தி ஹே கத்தி தோ சப் குச் ஆத்மா ஹே. அவர் சொல்றாரு, குழந்தைகளே, காரியங்கள் செய்யக்கூடியது அனைத்தும் இந்த சரீரத்தில் யாரு? ஆத்மாதான் சரீரத்தின் மூலமா செய்ய. ஷரீர் குச் பி நஹி கர், சரீரம் எதுவுமே செய்யாது. ஆத்மா சுந்தி ஹே, கேட்பது கூட ஆத்மாதான். ரூஹானி கியான் வக் ஜிஸ்மானி கியான் சுந்தி சுனாத்தி ஆத்மி. ஆன்மீக ஞானமாக இருந்தாலும் சரி, உலகாயுத கல்வியாக இருந்தாலும் சரி, அதை கூறுவதும் ஆத்மாதான், கேட்பதும் ஆத்மாதான். ஆத்மா ஜிஸ்மானி டீச்சர் பந்தி, ஷரீர் துவரா ஜிஸ்மானி படாய் படுத்தி. ஆத்மாதான் இந்த உலகாயுத ஆசிரியராக ஆகின்றது. ஆத்மாதான் உலக கல்வியை படிக்கின்றது. ஆக சொல்லி தரக்கூடியவரோ ஷரீரதாரியாக இருந்தாலும் அந்த ஷரீரத்தில் உள்ள ஆத்மா தான் சொல்லிக் கொடுக்குது. கேட்கக்கூடியவர் ஷரீரதாரியாக இருந்தாலும் அந்த ஷரீரத்தில் உள்ள ஆத்மா தான் கேட்குது. வக்பி ஆத்மா ஹி படுத்தி ஹே. சன்ஸ்கார் அச்சே வ புரே ஆத்மா ஹி தாரன் கர். சன்ஸ்காரம் நல்ல சன்ஸ்காரமா கெட்ட சன்ஸ்காரமா இதெல்லாம் தாரணை செய்கிறது ஆத்மா தான். ஷரீர் தோ ராக் ஹோ ஜாத்தி ஹே. ஆத்மா போயிடுச்சுன்னா ஷரீர் என்ன ஆகிடும்? சாம்பல் ஆயிடுது. எரிச்சாலும் சாம்பல் ஆகிடும். அதை எலக்ட்ரிக்கல் இதில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஒரு செகண்டில் சாம்பல் ஆயிடும். एक कोई मनुष्य नहीं जानता है, उनको देह अभिमान रखता है, मैं फलाना हूँ, मैं பிரைம் மினிஸ்டர் हूँ. ஆக இந்த உடல் சாம்பலாகத்தான் ஆகக்கூடியது. செயல்களை செய்யக்கூடியது இந்த உடல் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. காரணம் என்ன? நான் என்றாலே தேக உணர்வில் இருக்கான். நான் இன்னாரு, நான் பிரைம் மினிஸ்டர், இப்படிலாம் சொல்றது யாரு? அந்த தேகத்தில் உள்ள ஆத்மா. ऐसे नहीं कि ஆத்மா ने एक பிரைம் மினிஸ்டர் का शरीर लिया. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் ஆத்மா இந்த பிரைம் மினிஸ்டர் என்ற உடலை எடுத்திருக்கின்றேன். எக்பி தும் சமஸ்தே. ஆனால் நம்ம தான் புரிஞ்சிட்டோம், ஆத்மா தான் அனைத்து செயல்கள் செய்கின்றது. ऐसे नहीं कि हम आत्मा ने प्राइम मिनिस्टर का शरीर, सब कुछ आत्मा ही करती. आत्मा अविनाशी है, शरीर सिर्फ यहाँ पाठ बजाने के लिए मिला है. ஆஹா, ஆத்மா தான் பிரைம் மினிஸ்டர் என்ற உடல் எடுக்குது. ஆத்மா தான் அனைத்து காரியங்கள் செய்கின்றது. ஸோ ஆத்மாவுக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் சரீரம் கிடைச்சிருக்கு. ஆக நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக என்னுடைய பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். इसमें अगर आत्मा ना होता शरीर कुछ कर न सके. உடல்ல ஆத்மாங்கிறது இல்லைன்னா शरीரம் ஒன்றுமே செய்ய முடியாது. आत्मा शरीर से निकल जाती तो जैसे एक लोथ पड़ा रखता है. ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் शरीரம் என்ன? ஒரு கட்டைப்படுத்திருக்கோம் இல்லையா? கட்டையே இன்னும் தூக்காமல் இருக்கீங்க. இப்போ யாருமே இன்னாருன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆத்மா की आंखों से देख नहीं सकती. ஆத்மாவை இந்த ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது. வக்து சூக்ஷம் ஹே, அது மிகவும் துல்லியமானது, சூக்ஷமமானது. பாப் கத்தி புத்தி சே பாப் கோ யாத் கரோ. பாபா சொல்றாரு, புத்தியின் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள். தும்கோ புத்தி மே ஹை அம்கோ ஸ்ரீ பாபா படாத்தா ஹே இன் துவாரா. இப்போ நம்ம புத்தியில் புரிஞ்சிட்டோம். என்ன புரிஞ்சிட்டோம்? ஷிவ் பாபா
பிரம்ம பாபாவின் மூலமாக நமக்கு கல்வி கற்பிக்கிறார். एक भी सूक्ष्म समझने के बाद இதெல்லாம் சூக்ஷ்மமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். कोई अच्छी रीति समझते कोई जरा भी नहीं समझते. சில குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள், சில குழந்தைகள் ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்லையா. अल्लाह मना भगवान बाबा है. सिर्फ भगवान ईश्वर कहने से वह बाप का संबंध नहीं रखता है. அல்லாஹ் என்றாலே பகவான். பகவான் யாரு? தந்தை. ஆனால் பகவான் ஈஸ்வரன் என்று சொல்லும்போது தந்தை குழந்தை என்ற சம்பந்தம் ஏற்படாது. அப்பான்னு சொல்லும்போதா குழந்தை என்ற சம்பந்தம். வெறும் பகவான் ஈஸ்வரன் சொல்லும்போது அந்த குழந்தையினுடைய சம்பந்தம் ஏற்படாது. इस समय सब पत्थर बुद्धि है क्योंकि रचिता बाप को रचना का आदि मध्यांत को नहीं. இந்த நேரம் எல்லாரும் கல்ல புத்தியா இருக்காங்க. ஏன் கல்ல புத்தி? படைப்ப செய்யக்கூடிய தந்தை, மேலும் அவருடைய படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றி தெரியாது. வேர்ல்டு की हिस्ट्री जाफी रिपीट होता ही रहे. உலக சரித்திரம் என்பது மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும். அபி சங்கம் யுக் ஏ கிஸ்கோ பத்தா நஹி. இப்பொழுது சங்கம யுகம் என்று யாருக்கு தெரியாது. தும் சமஸ்தே ஆகே அம்பி நஹி ஜான்தே தே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஆனால் முன்னாடி இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. बाबा तुम्हें यहाँ ज्ञान से श्रृंगार थे, फिर यहाँ से बाहर जाते तो माया धूल में लते ज्ञान श्रृंगार बिगाड़ देती है. பாபா இங்கே ஞானத்தால் உங்களை அலங்காரம் செய்கிறாரு. ஆனால் நீங்கள் வெளியே போன உடனே மாய என்ன பண்ணுதம்மா? மண்ணில் பிரட்டி உங்களுடைய அலங்காரத்தை அலங்கோலமாக கெடுத்துறது. பாப் ஸ்ருங்கார் தோ கர்த்தே ஹே. பாபா நம்மை அலங்கரிக்கிறார். परंतु अपना पुरुषार्थ भी करना चाहिए. இவ்வளோதான் பாபா அலங்காரம் செய்தாலும் நாம என்ன பண்ணோம்? அந்த அலங்காரத்தை நிலையாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணோம். கை வச்சு முக் से ऐसा बोलता है जैसे जंगली. சில குழந்தைங்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, காட்டுவாசிகள் போல பேசுகிறா. ஸ்ருங்கார் ஜெய்சா ஹுவா ஹீ நை. பாபா என்னதான் அலங்காரம் பண்ணாலும் அலங்கரித்த மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு வார்த்தைகள் கடுமையார். हाँ फैक्ट्री आदि में सर्विस कर साहूकार बन जाते हैं. पढ़ा हुआ कुछ नहीं, एक तो बहुत ऊंची पढ़ाई है. லௌகீகத்தில் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு செல்வந்தர்களாக ஆகிறாங்க. படிப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த படிப்பு ரொம்ப உயர்ந்தது. படாய் பிகர் தோ பவிஷ்ய பத் மில் நஹி சக்தா. படிப்பு படிக்காமல் எதிர்காலத்தில் நாம் பதவி பெற முடியாது. यहाँ तुमको फैक्ट्री आदि में बैठकर कोई काम नहीं करना जिससे धनवान बनना. நீங்கள் போய் ஒரு தொழிற்சாலையில் உட்காந்து வேலையெல்லாம் செய்யணும், செஞ்சு நான் பெரிய பணக்காரனாகணுங்கிற அவசியம் இல்லை. ஏக்தோ குச் கலா சொன்னார், ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது. சாத்மே சலைங்க சிர்ஃப் அவினாசி கமாயே. அழிவற்ற வருமானம்தான் நம் கூடவே வரும். तुमको मालूम ही मनुष्य मरते तो काली हाथ. உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் இறக்கும்போது வெறும் கையோட தான் போகிறான். சாத்மே குச் பி லே நஹி ஜாய். கூடவே எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. துமாரா ஹாத் பர்தூ ஜாயங்கே இஸ்கோ கா ஜாத்தா ஹை சச்சி கமாயி. உலகத்தினருடைய கைகள் வெறும் கையோட போகிறான். ஏன்னா அவங்க சம்பாதிச்ச வருமானம் செல்வம் எல்லாமே இங்கேயே தான் இருக்கும், கூட வராது. அடுத்த பிறவிக்கு அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் பாபா சொல்லார் உங்கள் கை நிறைஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்யக்கூடிய வருமானம் தான் சத்தியமான வருமானம். இது ஆத்மாவில் நிறையுது. அதனால் ஆத்மாவில் நிறைச்சிக்கிறதுனால ஆத்மா போகும்போது கேரி ஓவர். இவங்க அவங்க ஸ்தூல கையை நிறைக்கிறாங்க, ஸ்தூலத்தில் பேங்க்கில் போட்டு நிறைக்கிறாங்க, அல்மாரியில் நிறைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே இங்கே தான் இருந்துடும். சச்சி கமாய் துமாரா ஹோத்தி. உண்மையான வருமானம் நீங்கள் செய்வது தான். இக்கி ஜனம் கேலி. நாம் செய்யக்கூடிய இந்த வருமானம்
21 பிறவிகளுக்கு நம்ம கூட வரும். ஞானம் கேட்குறோம், ஆத்மால அது சேமிப்பாகுது. யோகா பண்ணுறோம், அது ஆத்மால சேமிப்பாகுது. தாரணை செய்கிறோம், அதுவும் ஆத்மால சேமிப்பாகுது. சேவை பண்ணுறோம், அந்த புண்ணிய கர்மமும் ஆத்மால சேமிப்பாகுது. ஸோ இந்த ஆத்மால சேமிக்கக்கூடியது தான் அழியாத வருமானம் சொல்கிறாரு. அதுதான் நம்ம கூட 21 ஜென்மத்துக்கு வரும். பேகத் கா பாக்கி சச்சி கமாய் கரார். எல்லையற்ற தந்தை சத்தியமான வருமானத்தை சேவிக்கின்றார். சத்தியமான வருமானம்னா அழியாத வருமானம், நம்ம கூடவே எடுத்து செல்லக்கூடிய வருமானம், பல பிறவிகளுக்கு நம்ம கூடவே வரக்கூடிய வருமானம். तुम बच्चे देखते हो विचित्र को, परंतु याद करते विचित्र बाप को. குழந்தைகளாகி நீங்கள் இந்த சித்திரத்தை பிரம்ம பாபாவுடைய தேகத்தை பார்க்க. ஆனால் பிரம்ம பாபாவுடைய தேகத்தை பார்த்தால நம்ம யாரை நினைக்கிறோம்? பிரம்ம பாபாவுடைய புருவ மத்தியில் பிரவேசமாக இருக்கக்கூடிய சிவ் பாபா பார்க்குறோம். தும் ஆத்மா ஹோ தோ ஆத்மா अपने बाप को देखते. நீங்கள் ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையை பார்க்குது. உன்சே படுத்தி ஹே, அவர்கிட்ட இருந்து தான் படிக்கிறோம். ஆத்மா கோ और परमात्मा को तुम देखते नहीं. ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நாம் இந்த கண்களால் பார்க்க முடியாது. பரந்து புத்தி சே ஜான்தே, ஆனால் புத்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா அவிநாஷி ஹே, ஏ ஷரீர் விநாஷி. ஆத்மா அழிவற்றது, இந்த சரீரம் அழியக்கூடியது. एक बाप भी बल सामने तुम बच्चों को देखते, परंतु बुद्धि में आत्मा को समझाते. அப்பா இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறார். நான் பார்த்தால அவர் புத்தியில் என்ன புரிஞ்சிருக்காரு? இவங்கள்லாம் ஆத்மாக்கள். अभी बाप तुम बच्चों को जो सिखलाते वह सच ही सच, इसमें झूठ की रत्ती नहीं. இப்போ பாபா நம் குழந்தைகளுக்கு என்ன கற்றுத் தருகிறாரோ அதுதான் சத்தியமானது. ஞானத்தில் எதுவுமே பொய்யானது கிடையாது. रात दिन का फर्क है ना, सत्य में दुख की बात होती नहीं. சத்தியத்தில் துக்கத்தின் பேச்சே கிடையாது. நாம் ஹை சுகதாம், அதனுடைய பேரே சுகதாமம். உஸ் சுகதாம் का मालिक तो बेहद का बाप ही बनाए. அந்த சுகதாமத்திற்கு எஜமானர்களாக நம்மை யாராக்குறாங்க? எல்லையற்ற தந்தை தான். उनको कोई चित्र नहीं, அவருக்கு எந்த சித்திரமே இல்லை. सबकी चित्र है, எல்லாருக்கு சித்திரர். उनकी आत्मा का नाम फिरता है क्या? அவருடைய ஆத்மாவுக்கு பெயர் மாற்றம் வருமா? அவருக்கு சரீரம் இருந்தால் தான் பெயர் மாற்றம். ஆத்மாவுக்கு வைக்க பேர் மாறாது. उनका नाम है शिव, அவருடைய பேரே சிவன். और सब आत्माओं की ही आत्मा कहते, மற்ற எல்லாருமே ஆத்மாக்கள் சொல்கிறோம். ஷரீர் का नाम படுது. மற்ற மனிதர்களுக்கு ஷரீரத்துக்கு தான் பெயர் வைக்கிறோம். பாபாவுக்கு ஆத்மாவுக்கு பேர். சிவன் என்றாலே கல்யாணக்காரி, மங்களக்காரி. அவர் எப்பொழுதுமே நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர். அதுதான், அதனால்தான் குணவாச்சக்கும்பா. அவருடைய குணத்தின் அடிப்படையில் அவருக்கு பெயர் வச்சிரு. शिवलिंग निराकार, ज्ञान का सागर, शांति की सागर, एक शिव की महिमा. சிவன் நிராகாரமானவர், அவர் ஞானக்கடல், சாந்தி கடல் என்று அவரை மகிமை செய்கிறோம். வக் பாப் பி ஹை, அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார். तो बाप से जरूर वर्षा मिलना है. கட்டாய பாபா கிட்ட நமக்கு ஆஸ்தி கிடைக்கணும். रचना से वर्षा नहीं मिलता. படைப்புக்கு ஆஸ்தி தர முடியாது. அதாவது ஆத்மாவுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. பரமாத்மா தந்தை தான் ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர். वर्षा रचयिता देंगे अपने बच्चों को. ஆஸ்தி படைக்கக்கூடிய தந்தை தான் கொடுக்குறாரு தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு. अपने बच्चे होते बाई की बच्चों को वर्षा देंगी क्या? தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அப்பா ஆஸ்தி பூரா குழந்தைக்கு தான் எழுதுவார். தம்பி குழந்தைக்கோ அண்ணன் குழந்தைகளோ ஆஸ்தி கொடுக்க மாட்டார். एक भी बेहद का बाप अपने बेहद की बच्चों को वर्षा देता है. एक पढ़ाई है ना. இவரும் எல்லையற்ற தந்தை. ஸோ எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு
ஆஸ்தி தருகிறார். இது ஒரு கல்வி. जिसे पढ़ाई से मनुष्य बैरिस्टर आदि बनते हैं ना, पढ़ाने वाला से और कोई पढ़ाई से யோகு रखता है. படிப்பு கற்பிப்பவர் மனிதன். ஆனால் அந்த மனிதனுடைய கல்வியை படித்து என்ன ஆகிறாங்க? மனிதன் சொல்லித்தரக்கூடிய கல்வியை படித்து சிலர் வக்கீலாக ஆகிறாங்க. அப்போ அந்த கல்வி படித்ததுனால அந்த தகுதிகள் அடைகிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவனுக்கு எந்த டீச்சர் பாடம் சொல்லித்தராரோ அந்த ஆசிரியர் மேலேயும் புத்தி இருக்கும். அவர் சொல்லி தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய கல்வியின் மேலேயும் புத்தி இருக்கும். ஹெக்தோ படானே வல விசித்திரகே, நமக்கு பாடம் கற்றுத்தரக்கூடியவர் விசித்திரமானவர், தேகம் இல்லாதவர். தும் ஆத்மா ஹி விசித்திரஹோ, நீங்கள் ஆத்மாக்களும் விசித்திரமானவர்கள். பாப் கத்தி மே ஆத்மாவுக்கோ படாத்தா ஹூம், பாபா சொல்றாரு, நான் ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பு கற்பிக்கிறேன். தும் பி சம்ஜோ हमको बाप पढ़ाता है, एक ही बार बाप आकर के पढ़ाता है. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, பாபா தான் எனக்கு படிப்பு சொல்லித்தராரு. ஒரே ஒரு முறை வந்துதான் இந்த பாடத்தை கற்பிக்கிறார். படுத்தி தோ ஆத்மா ஹீனா, படிப்பு படிக்கிறதோ ஆத்மா தான். துக்கு சுக ஆத்மா ஹி போத்தே பரந்து ஷரீர் துர், சுகம் துக்கம் இரண்டையும் ஆத்மா தான் அனுபவிக்குது. எப்படி? शरीरத்தின் மூலமாக. आत्मा निकल जाते फिर शरीर को कितना भी मारो जैसे मिट्टी को मार. ஆத்மா இந்த உடலை விட்டு போன பிறகு அதுக்கப்புறம் சரீரத்தை நீங்கள் எவ்வளோதான் அடித்தாலும் ஒன்றும் ஃபீலிங்கே அதுக்கு இருக்காது. மண்ணில் போட்டு ஒரு கம்பால் எவ்வளோ தடவை நம்ம மண் பொம்மை அடித்தாலும் அதுக்கு எந்த ஃபீலிங் இருக்காது. ஏன்னா அது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மண் பொம்மை தான். அந்த மாதிரி ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடம்பு கூட ஒரு மண் பொம்மை. அப்புறம் அடிச்சிங்கன்னா அதுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகும், வலிக்குது, ரத்தம் வருது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் சொல்லாது. तो बाबा बार बार समझाता है अपने को आत्मा समझ बाप को याद. அதனால் பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கின்றார்? குழந்தாய், தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். एक तो बाबा जानते नंबरवार धारण करते, குழந்தைகள் வரிசை பிரகாரமாகத்தான் தாரணை செய்கிறார்கள் என்பது பாபாக்கு தெரியும். कोई तो बिल्कुल जैसे बुद्धू है, ஆனால் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க? முற்றிலும் முட்டாளாக இருக்காங்க. குछ नहीं समझ, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. ज्ञान तो बड़ा साज, ஞானம் ரொம்ப எளிமையானது. अंधे लूले लंगड़े भी समझ सकता है. ஊனமுற்றோர்கள், கண் இல்லாதவர்கள், செவிடர்கள், இவங்கள்லாம் கூட ஞானத்தை அழகாக புரிஞ்சுக்க முடியும். क्योंकि एक तो आत्मा को समझा, ஏன்னா இது ஆத்மாவுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ஆத்மா லூலே லெங்கடே நகி ஹோ, ஆத்மா ஊனமாக இருக்குன்னு குருட்டாக இருக்கு, நொண்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. शरीर होता है, शरीरந்தான் ஊனமாகின்றது. बाप की इतना अच्छी रीति बैठ समझाते, பாபா எவ்வளோ அழகாக உட்காந்து புரிய வைக்கிறாரு. परंतु பக்தி மார்க் की आदत है आंख बंद करके बैठने. பக்தி மார்க்கத்தினுடைய பழக்கமே என்ன? கண்களை மூடிக்கொண்டு அமர்வது. யஹாம் பி ஆங்க் பந்து கர் बैठ, அதனால் இங்கே வந்தாலும் கண்ணை மூடிட்டு உட்கார்றாங்க. ஜெஸ்ஸே மத்வாலே பாப் கத்திய ஆங் பந்த் ந கரோ. ஆனால் பாபா சொல்ல, குழந்தைகளே கண்களை மூடாதீர்கள். சாம்னே தேக்தே பி புத்தி சே பாப் கோ யார், எதிரில் யார் உட்கார்ந்திருந்தாலும் புத்தியால் நம்ம பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தப் விக்ரம் வினாஷ், அப்போதான் பாவ கர்மங்கள் வினாசமாகும். கித்னா சாஜ், இது எவ்வளோ எளிமையானது. ஃபிர்பி கத்தி பாபா அம் யாத் நஹி கர், இவ்வளோ பாபா சொல்லியும் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க? நம்ம பாபாட்ட, பாபா எங்களால் உங்களை நினைக்க முடியல. அரே லௌகிக் பாவ் ஜிसे हद का वर्षा मिलता है उनको तो मरने की तक भी याद करते. லௌகிக தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி தான் தர்றார், ஆனாலும் அவர் சாகிற வரைக்கும் அவரை மறக்கிறதே இல்லை. एक तो सब आत्माओं का बेहद का बाप, ஆனால் இவர் அனைத்து ஆத்மாவுக்கும் தந்தை, எல்லையற்ற தந்தை. उनको तुम याद नहीं कर सकते हो,
அவரை நீங்கள் நினைவு செய்ய முடியாத என்ன? சித்திர பாப்கோ புல்லாते भी है, ஓ காட் ஃபாதர் கைட் மீ. சித்திரத்தில் பகவான் அழைப்பது போல காட்டப்பட்டது. ஓ கடவுள் இறை தந்தையே, நீங்கள் எனக்கு வழியினை காட்டுங்கள். வாஸ்தவமே கஹ்னாபி ராங். இந்த மாதிரி சொல்கிறது கூட தவறு. பாப் சிர்ஃப் ஏக்குக்கு தொடங்கி கைடு. பாபா ஒருத்தருக்கு மட்டும் வழிகாட்டி என்பது அல்ல. பக்தோ பேஹத் கா கைடு. அவர் எல்லையற்ற கைடாக இருக்கார். ஏக்கோ தொடங்கி லிபரேட் கரீங்க. ஒருத்தர் மட்டும் அவர் விடுவிக்க வரல. பாப் கத்தி மே சப்கோ ஆக்கர் சத்கதி கர்த்தாகும். பாபா சொன்ன அனைவருக்கும் வந்து சத்கதியை தருகின்றேன். மை ஆயாகும் சப்கோ சாந்தி தாம் பேஜ்தேன். நான் வந்திருப்பதே அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி அனுப்புவதற்கு. யஹா மாங்னைக்கு தர்கார் நகி. இங்கே பாபாட்ட நீங்கள் எதையுமே யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேஹத் கா பாப் ஹேனா. இவர் யாரு? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. வக்தோ ஹத் மே ஆக்கர் மீ கர்த்தே ரத். ஹே பரமாத்மா முஜு சுக்கு தோ துக்கு மிட்டாவோ. அவங்க இன்னும் அந்த எல்லையற்ற தந்தை அறிந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த தேக உணர்வில் வந்து இந்த அப்பாகிட்டையும் ஏதாவது கொடுங்கன்னு யாசிக்கிறார். எங்களுடைய துக்கத்தை போக்குங்க, எங்களுக்கு சுகம் கொடுங்க, இப்படிலாம் அவங்ககிட்ட கேட்குறா. பாப்பி நீச்சே ஆப் ரகம் கர். நாங்கள் பாவிகள், நாங்கள் கீழானவர்கள், அவை எங்கள் மேலே கருணை காட்டு. பாப் कहते मैं बेहद का ही पुरानी सृष्टि को नया बनाने. நான் பாபா சொல்கிறேன், நான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். நை சிருஷ்டிமே தேவதா ரக்தி. புதிய உலகத்தில் தேவதைகள் வாழ்வார்கள். ஹர் 5 வருஷ பாத் ஆத்தா. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாபா வர்றார். ஜப்கி தும் பூரே பதித் பன் ஜாத்தே ஹோ. எஹே அசுர சம்பிரதாய். பாபா எப்போ வர்றாரு? 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுவும் எப்போ? நீங்கள் கம்ப்ளீட்டாக பத்தீத்தமாகி அசுரத்தனமானவர்களாக ஆகிய பின்னர் பாபா வர்றார். சத்குரு தோ ஏகே சச்சு போல். சத்குரு என்பவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் சத்தியத்தை கூறக்கூடியவர். வகி பாப் டீச்சர் சத்குரு ஹே. அவர் நமக்கு அப்பா, ஆசிரியர், சத்குருவாக இருக்கின்றார். பாப் கத்தி மாத்தாயே சொர்க்கமே தோர் கொல்லே வாலி. தாய்மார்கள் தான் சொர்க்க வாசலை திறக்கக்கூடியவர்கள். லிக்கா ஹுவாஹே கேட் வே டு ஹெவன். டெல்லியில் ஒரு கேட் இருக்கும், அந்த கேட் வே டு ஹெவன்னு அதில் எழுதப்படும். பரத்து எக்பி மனுஷ சமஜ் தொடுகி சத். ஆனால் கேட்வே டு ஹெவன் எழுதப்பட்டிருந்தாலும் இது என்ன அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொள்வதில்லை. நரக்மே படைகை தப்தோ புல்லாத்தேகை. நரகத்தில் இருக்காங்க, அதனால தான் அழைக்கின்றார்கள். அப் பாபா தும்கு ஸ்வர்கமே ஜானைக்கு ராஸ்தா பத்தாத்தே. இப்போ பாபா நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு செல்வதற்குண்டான பாதை காட்டுகின்றார். बाप कहते मैं आत्मा हूँ, पतितों को पावन बनाने और वापस ले जा. பாபா சொல்றாரு, நான் வருகின்றேன், பतितமான உங்களை தூய்மையாக ஆக்கி வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்ல வந்திருக்கேன். आप अपने को आत्मा समझ बाप को याद करो, तुम्हारा पाप कट जाए. இப்போ நீங்கள் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பாபாவை நினைவு செய்ய, அப்போ உங்களுடைய பாவங்கள் கட்டாயிரும். सबको एक ही बात सुनाओ. बाप कहता है மாயா ஜீத் ஜெகத் ஜீத் பண்ணோ. எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. மாயின் மீது வெற்றி பெற்றால் உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடலாம். மை தும் சப்கோ ஜெகத் கா மாலிக் பனானேக்கு ராஸ்தா பத்தர். நான் உங்கள் அனைவரையும் விஸ்வத்துக்கே எஜமானனாக ஆகக்கூடிய பாதையை காட்டுகின்றேன். फिर लक्ष्मी की दीपमाला पर पूजा करती. அதுக்கப்புறம் லக்ஷ்மியை தீபமாலை அன்னைக்கு பூஜை செய்கிறாங்க. உன்சே தன் மாங்தே. அவர்கிட்ட செல்வத்தை யாசிக்கிறாங்க. ஐசே நைக்கத்தை ஹெல்த் அச்சா கரும். லக்ஷ்மிக்கு முன்னாடி போய் எங்களுடைய ஆரோக்கியம் நல்லா ஆக்குங்கன்னு கேட்க மாட்டார்.
ஆயு படி கரும், நீண்ட ஆயுள் ஆகாக்கு. லக்ஷ்மிகிட்ட செல்வந்தான் கேட்பான், ஆரோக்கியத்தையோ ஆயுளையோ கேட்க மாட்டான். தும் து பாப் சே வர்ஷா லேத்து, நீங்க பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியினை பெறுகிறீர்கள். ஆயு கித்தனி படி ஹோஜ், ஆயுள் எவ்வளோ நீண்ட ஆயுளாக ஆகின்றது. எப்போ? சத்தியுத். அபி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் சப் டேடிட். இப்போ பாபா ஆரோக்கியத்தை, செல்வத்தை, மகிழ்ச்சி, இந்த அனைத்தும் கொடுக்கின்றார். வக்தோ லக்ஷ்மி சே சிறுப் டிக்ரியா மாங்தி ஹே, அவங்க லக்ஷ்மி கிட்ட போய் ஸ்தூல செல்வங்களை தான் கேட்குறாங்க. வக்பி மில்தே தோடி, கேட்பதனால என்ன கிடைச்சிருமா என்ன? ஏக் ஆதத் பட் கை, இது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. தேவதாவும் கி ஆகி ஜாயங்கே பீக்மா, தேவதைகள் முன்னாடி போகிறாங்க, எதையாவது யாசிக்கிறாங்க. யஹா தும்கு பாப் சே குச் மாங்கனா நஹி, இங்கே நம்ம பாபா கிட்ட வந்துட்டோம், பாபா கிட்ட நம்ம எதையுமே யாசிக்கணும்னு அவசியமே இல்லை. தும்கு து பாப் கத்தி மாமீகம் யாத் கர்னே சே மாலிக் பஞ்ச். இப்போ பாபா என்ன சொல்றாரு நமக்கு? நிரந்தரமாக என்னை நினைவு செய்வதன் மூலமாக நீங்கள் எஜமானர்களாக ஆகிறீர்கள். சிருஷ்டி சக்கர் கோ ஜான்னே சே சக்கரவர்த்தி ராஜா பனி. கால சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் என்ன ஆகலாம்? உலக ராஜ்யத்தை பெறலாம், உலகத்துக்கே ராஜாவாக ஆகலாம். தெய்வீ குண் தாரன் கர்னா இஸ்மே குச் போல்னே கி தர்கார் நை. நாம் இங்கே தெய்வீக குணங்களை தாரண செய்யணுமே தவிர வாயில் எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஜப்கி பாப் சே ஸ்வர்க்கா வர்ஷா மில்தா ஹை, ஏன்னா இங்கே பாபா நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கார். அதை பெறணுன்னா தெய்வீக குணத்தை தாரணை பண்ணோம், ஞானத்தை கேட்கணும், ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லணும், புத்தி சுத்தமாக இருக்கும். तुम जानते हो हमको खुद ही एक बनते हैं, फिर 5 तत्वों की पूजा कर. இப்போ பாபா ஸ்வயம் என்ன சொல்றாரு? அவர் தான் நமக்கு ஞானம் கொடுத்து தேவதை ஆக்கிறார். ஆனால் பின்னாடி மறந்துட்டோம். இப்போ பாபா மீண்டும் நினைவுபடுத்துறாரு. जबकि बाप से वर्षा मिलता भी इनकी पूजा करेंगे क्या? பாபா கிட்ட நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் போது மீண்டும் பூஜைகள் செய்வோமா என்ன? तुम जानते हम खुद ही एक बनते हैं, நாமளும் இதை போல் ஆகின்றோம். 5 தத்துவம் கியூ பூஜா கர். உடல் என்பது முன்னாடியே சொன்னோம் 5 தத்துவத்தினால் செய்யப்பட்ட பொன்மைதான். இப்போ தேவி தேவதைகள் சிலைகள் வச்சு பூஜை செய்கிறோன்னா அது கூட ஒரு மண்ணால் செய்யப்பட்டது தான். ஆத்மாவை புரிஞ்சுக்காமல் நம்ம தேகத்தை நினச்சி பூஜை பண்ணுறோம். அதனால் 5 தத்துவத்தின் பூஜைங்கிறார். हमको विश्व का बादशाह मिलती तो ये क्या करे? உலக ராஜ்யமே பாபா கொடுக்கும்போது இதெல்லாம் உட்காந்து நம்ம ஏன் பண்ணோம்? அபி தும் மந்திர் ஆதிமே நகி ஜாயங்கே. இப்போ நீங்கள் கோவிலுக்கு எதுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. பாப் कहते हैं एक सब பக்தி மார்க்கை சாமகிரி. பாபா சொல்ல இவை யாவும் பக்தி மார்க்கத்தினுடைய சாமகிரிகள். ज्ञान में एक ही अक्षर मामेकम याद करो. ஞானத்தில் ஒரே ஒரு சப்தத்தை நினைவில் வச்சுக்கணும். என்ன ஒரு சப்தம்? சதா என்னை நினைவு செய்யுங்கள். பஸ் யாத் சே துமர பாப் கட் ஜாயங்கே. நினைவின் மூலமாக தான் பாவங்கள் கட்டாகும். சதோ பிரதான் பன் ஜாயங்கே. சதோ பிரதானமாக ஆகிவிடுவர். தும்கி ஸ்வர்க்கா சம்பன்னத்தே ஃபிர் பன்னா பட். நீங்கள் தான் ஸ்வர்க்கத்தில் சம்பன்னமாக இருந்தீங்க, இப்போ மீண்டும் ஆக வேண்டும். एक भी समझते नहीं पत्थर बुद्धि से बाप को कितना माता मा. இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்காதனால கல்லு புத்தியாக இருக்கனால பாபா எவ்வளோ மண்டை உடச்சிக்க வேண்டியதார். 4 பேஜில் டெய்லி முரளி சொல்லி பாபா என்ன பண்ணுறாரு? புத்தியை மாத்துறார். एक निश्चय होनी चाहिए, एक बातें कोई साधु संत आदि बता न सके. ஆகவே இந்த ஞானம் சொல்லக்கூடியவர் யாரு? அந்த நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு சாது சந்நியாசிகள் நமக்கு இப்போ உபதேசம் பண்ணலை. சிவா ஏக் பாப் ஹே, ஒரு பாபாவை தவிர யாரோ இந்த ஞானம் தர இயலாது. ये कोई ईश्वर थोड़ी ही है, एक तो बहुत जन्मों के अंत जन्म में प्रवेश उनसे कर.
பிரம்மா பாபா பார்த்து சொல்றாரு, இவர் ஈஸ்வரன் கிடையாது, இவர் பல பிறவிகள் எடுத்து 84வது பிறவியில் இவர் உடல்ல பாபா வந்து பிரவேஷாகிறார். जिसने पूरा 84 जन्म लिया, गाइड को छोरी था तो श्याम सुंदर बनते हो. गावड़ा का छोरा था तो श्याम सुंदर. ஆனால் 84 ஜென்மத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறார். கிருஷ்ணனை கிராமத்து கல்லன் என்றும் ஷியாம் சுந்தர் என்றும் சொல்வாங்க. எக்தோ பூரா காவ்டா கா சோரா தான். அந்த கிராமத்து கல்லன் எப்படி கிருஷ்ணனை மகிமை பாடுறாங்களோ அந்த மாதிரி பிரம்மா கூட இளம் பிராயத்தில் குழந்தையாக குறும்புத்தனமாக இருந்திருக்கார். ஜப் குச் சாதாரண பனா தோ பாபா நே பிரவேஷ். எப்போ எல்லாமே இழந்து சாதாரண நிலை வந்துட்டாரோ அப்போதான் शिव बाबा प्रवेश ஆகிறார். ये सब समझने की बात है, क्योंकि इतनी बट्टी बनी है, इन्हों को खिलाएंगे कौन है. பாபா ஆரம்பத்தில் நிறையா யோக தபஸ்யா பட்டி பண்ணார். அப்போ அந்த யோக தபஸ்யா பண்ணுறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். யார் கொடுப்பாங்க? इन्हों को खिलाएंगे कौन तो जरूर சாதாரண பீச். இவங்களுக்கு அந்த உணவு அழிப்பவர் யாரு? அப்போ பாபா அதுக்காக என்ன பண்ணார்? தாதா லேக்ராஜை தேர்ந்தெடுத்தார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கோடி செல்வத்தை கடவுள் சேவைக்கு அவர் அர்ப்பணம் பண்ணார். ஆனாலும் கூட அவரை பாபா என்ன சொல்றாரு? சாதாரணமான. சத்தியத்தை கம்பேர் பண்ணும்போது இது கோடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணந்தான். बाबा ने प्रवेश किया क्योंकि इतनी बट्टी बनी थी. एक सब समझने की बात है. बाप खुद कहते इनको बहुत जन्मों के अंत में प्रवेश करता. பாபா ஸ்வயம் வந்து சொல்றார், இவர் பல ஜென்மங்கள் எடுத்து இறுதி பிறவியில் இருக்கும்போது நான் பிரவேசமாகிறேன். सूर्यवंशी चंद्रवंशी बनने वाले यहाँ आते ही नंबरवार. சூரியவன்சி சந்திரவன்சி சேர்ந்தவங்க தான் இங்கே வர்றாங்க. அதுவும் இப்படி வரிசை பிரகாரமாக அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப. பாக்கி டஹர் நகி சக்கிங்கி, எல்லாருமே உட்காந்துருவாங்க ஞானம் கேட்கன்னு சொல்ல முடியாது. தேரி சி அனைவ கியான் மே தோடி சொன்னீங்க, ஃபிர் பி தேரி சி ஹி ஆயேகா. அவங்க வந்துட்டாங்க, தாமதமாக வந்தாங்க. ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாரு? ஞானத்தை எல்லாருமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஞானம் கேட்டால் நம்ம பின்னாடி சத்தியத்துலேயும் பின்னாடி தான் வரும், ஆரம்பத்தில் வர மாட்டோம், தாமதமாக வரும். எவ்வளோ புருஷார்த்தமோ அவ்வளோதான் பிராப்தி. अच्छा, मीठी मीठी सिखिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप को, रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणे कुंडन मुख्य सारम. बाप जो ज्ञान का श्रृंगार करते उसे कायम रखने का पुरुषार्थ. பாபா நம்மை அலங்கரிக்கின்றார், அந்த அலங்காரம் சதா இருக்க வேண்டும் என்பதற்காக நன்கு முயற்சி செய்ய வேண்டும். மாய்க்க தூல்மை கியான் ஸ்ருங்கார் பிகடானா நகி. மாயினுடைய மண்ணில் போய் இந்த ஞான அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. படை அச்சிரீதி படுக்கர் அவினாஷி கமாய் கர். படிப்பை நன்றாக படித்து இந்த அழிவற்ற வருமானத்தை பெற வேண்டும். ஆங்க் பந்து கர் பைட்னிக்கு ஆதத் நகி டால். கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. பேகத் கபாப் சே குச் பி மாங்கனா நஹி. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் நாம் எதையும் யாசிக்க தேவையில்லை. वरदानम. समय के महत्व को जान, फास्ट सो फर्स्ट आने वाला तीव्र गति की पुरुषार्थी भव. நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு இறுதி நேரத்தில் வந்தாலும் தீவிரமான முயற்சி, வேகமான முயற்சி செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளராக ஆகுக. अव्यक्त पार्ट में आयु आत्मा को लास्ट सो फास्ट, फास्ट सो फर्स्ट आने के वरदान प्राप्त. அவ்வக்த பார்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள். பாபா அவ்வக்தமான பிறகு நாம் எல்லாம் வந்திருக்கோம்.
அப்போ பாபா அவங்களுக்கு என்ன சொல்றாரு? லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் அப்படிங்கிறார். இறுதியாக வந்தாலும் வேகமாக செல்லணும், வேகமாக சென்று முதலாவதாக வர வேண்டும் என்று இந்த வரதானம் கொடுத்திருக்கார். तो समय का महत्व जौन मिले हुई वरदान को स्वरूप मिला. சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கின்றாரோ பாபா, அதை ஸ்வரூபத்தில் கொண்டு வர வேண்டும். एक अव्यक्त पालना सहजी शक्तिशाली बनाने वाला. இந்த அவ்வக்தமான பாலனை எளிதாக நம்மை சக்திசாலியாக ஆக்கக்கூடியது. ஜித்னா ஆகே பன்னா சாஹோ சக்தி. எவ்வளோ நீங்கள் முன்னேற்றத்தில் போக வேண்டுமோ அவ்வளோ நீங்கள் முன்னேற்றத்தில் போகலாம். பாப் दादा और निमित्त आत्माओं को सर्व के प्रति सदा आगे उड़ने की दुआ होने के कारण तीव्र गति की पुरुषार्थ का बाकी सहज मिला है. அவ்வக்த பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்கள் அனைத்து ஆத்மாக்களும் சதா முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால தீவிரமான வேகம் செய்து முயற்சி செய்கிறாங்க. ஆகவே அவங்களுக்கு பாக்கியம் சகஜமாக கிடைத்து விடுகின்றது. ஸ்லோகன்: நிராகார் சோ சாக்கார், நிராகார் சோ சாக்கார். एक मंत्र स्मृति में रखकर निरंतर योगी बनो. பாபா எவ்வளோ ஈஸியாக நிரந்தர யோகி ஆக்கிறார். என்ன ஒரு மந்திரம் நினைவில் இருக்கணும்? நிராகார் சோ சாக்கார். நிராகார்னா ஆத்மா. ஆத்மாவுக்கு இந்த உருவம் இல்லை, அதனால் அது நிராகார்னு சொல்லு. அந்த ஆத்மா சுரூபத்தில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம சாக்காரத்தில் வந்து காரியங்களை செய்யணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்க? நிரந்தர யோகி. அவ்வக்த இசாரா சதா விஜய்க்கு உமங் உற்சாகமீர். சதா நான் வெற்றி அடைவேன் என்ற உற்சாகம் ஆர்வத்தில் இருங்கள். நா உமீத் கா சம்ஸ்கார் ந ஹோ. ஊக்கம் இன்மை என்ற சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது, ஊக்கம் இல்லாத நிலை இருக்கக்கூடாது. कोई भी मुश्किल कार्य इतना सहज अनुभव हो जैसे कोई बड़ी बात नहीं. எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் அவ்வளோ நம்ம எளிமையானதாக அனுபவம் செய்ய வேண்டும். क्योंकि अनेक बार ये कर चुके हैं. ஏன்னா நீங்கள் அநேக முறை இந்த காரியத்தை செய்துள்ளீர்கள். कोई नई बात नहीं कर रहे. எதுவும் புதியதாக நாம் செய்யவில்லை. कई बार केयू रिपीट कर रहे हो. एक स्मृति विजय. பலமுறை செய்த ஒரு காரியத்தை இப்பொழுது நான் மீண்டும் செய்கின்றேன் என்ற நினைவு இருக்கும்போது தானாகவே நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். ஏதோ ஃபஸ்ட்டாக செய்கிறோம், புதுசாக செய்கிறோம், முன்பின் செஞ்சதே இல்லை அப்படிங்கும்போது என்ன ஒரு தயக்கம் வரும். கரெக்டாக பண்ணிடுவோமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நான் ஒவ்வொரு 5000 ஆண்டும் கல்பம் நான் செஞ்சுருக்கேன், கல்பம் இது நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அது காரியம் செய்கிறது ரொம்ப இலகுவாக ஈஸியாக இருக்கும். ஆகவே இதுவும் புதியது அல்ல. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உன்னை வைத்தே
அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நடக்குது. இது அறிஞ்ச தெளிதல் தான் ஞானம். Everything happens for a reason. To realize this is wisdom.